வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. கனரா வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஜூன் 1 முதல் அனைத்து சேமிப்பு கணக்குகளுக்கும் குறைந்தபட்ச இருப்பு தேவை, அதாவது மினிமம் பேலன்ஸ் அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த சலுகை யாருக்கெல்லாம் கிடைக்கும், அதோடு வேறு என்னென்ன சலுகைகள் எல்லாம் வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்கிற தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, முன்னணி பொதுத்துறை வங்கியாக இருக்கக்கூடிய கனரா வங்கி அதனுடைய வாடிக்கையாளர்களுக்கு பெரும் நிம்மதி அளிக்கக்கூடிய வகையில் ஜூன் 1 முதல் அனைத்து சேமிப்பு கணக்குகளுக்கும் குறைந்தபட்ச இருப்பு தேவை, அதாவது மினிமம் பேலன்ஸ் இருக்க வேண்டும் அப்படிங்கிற விதிகளை எல்லாம் நீக்குவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த புதிய விதி மாற்றம் வழக்கமான சம்பளம் மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் கணக்குகள் உட்பட அனைத்து வகையான சேமிப்பு கணக்குகளுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறதுனால கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்களுக்கும் இது பெரும் பயனளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை பார்த்தீங்கன்னா கனரா வங்கி வாடிக்கையாளர்கள் தங்களுடைய வங்கி கணக்கில் சராசரி மாத இருப்பு, அதாவது ஆவரேஜ் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தொகையை குறையாமல் வச்சிருக்க வேண்டியதாக இருந்துச்சு. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா நகர்ப்புற கிளைகளில் 2000 ரூபாயும், சிறு நகர கிளைகளில் 1000 ரூபாயும், கிராமப்புறங்களில் 500 ரூபாயும் குறைந்தபட்சமாக பராமரிக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருந்துச்சு. அந்த இருப்பை சரியாக நீங்கள் பராமரிக்கலாம், அதுக்காக கட்டணங்களும் அபராதமும் விதிச்சிட்டு வந்தாங்க. ஆனால் ஜூன் 1 முதல் இந்த கட்டணங்கள் முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கனரா வங்கி தனது எக்ஸ் தளத்தில் சுதந்திரத்தை உணருங்கள், வித்தியாசத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் சலுகை யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கனரா வங்கி கிளைகளிலும் அனைத்து சேமிப்பு கணக்குகள் வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக கனரா வங்கி உலக அளவில் உண்மையான பூஜ்ஜிய இருப்பு சேமிப்பு கணக்குகளை வழங்கக்கூடிய முதல் பெரிய பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றாக மாறியிருக்கு. இந்த நடவடிக்கை மூலமாக கனரா வங்கி சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்காதவர்களுக்கு இனிமேல் அபராதம் விதிக்கப்படாது. இந்த புதிய விதியின் மூலமாக கனரா வங்கி கணக்குகள் வைத்திருப்பவர்கள் இப்போது எந்தவித அபராதங்களோ கட்டணங்களோ இல்லாமல் உண்மையான முறையில் நிறைய சேவைகளை எல்லாம் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதிய விதி சம்பளம் வாங்கக்கூடிய ஊழியர்கள், மூத்த குடிமக்கள், மாணவர்கள், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் புதிய கணக்கு வைத்திருப்பவர்கள் உட்பட பலதரப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்க போகுது. அதோடு கனரா வங்கியை பார்த்தீங்கன்னா குறைவான வட்டியில் நிறைய கடன்களும் கொடுக்கறாங்க. உங்களுக்கும் பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் வேணும், அதுவும் ஜீரோ பேலன்ஸ்ல அக்கவுண்ட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கனரா பேங்க் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.